வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரெஸ்லிங் கிங் 2ல் காலையில் ஒரு வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் டபிள்யூடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒருவேளை டபிள்யூடி போனாலும் அடுத்து சிசிஓ ஆகிற அளவுக்கு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா பாலியமாக வச்சுருக்கிறாங்கன்னு. அப்படிப்பட்ட பாலியமன் சம்மர் ஸ்லாமில் பிராக் வந்து டைட்டிலுக்காக ஆசைப்படுறாரு அண்ட் குந்தருக்காக ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதில்ல. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா வில் ப்ராசஸ், அதாவது பிராக் லெஸ்னருக்கு ஆக்சுவலி டபிள்யூடி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அது குந்தருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிறதுனால டைட்டில் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற கிளாஸ் இன் இட்டாலியில் நியூ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார்னா, அவர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் ஆக முதல்ல டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆனார்னா பிராக் லெஸ்னருக்கும் குந்தருக்குமான மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. டபிள்யூபிள்யூ ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் மேட்சுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம் தானே, நடந்தால் பங்கமாக இருக்கும். அண்ட் மோர் அப்டேட் நியூஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பா ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யலாம், தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கப் ஹார்ட்டுக்கான கான்ட்ராக்ட் சைனிங், ஓபா ஃபெமி கிக் ஆஃப் ஸ்டோ, லைரா பெய்லி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டேக்கான ஒரு உமன்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கப் ஹார்ட்டோடைய கான்ட்ராக்ட் சைனிங்கை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக தான் லாஸ்ட் மண்டே நைட் ஆஃப் த கிளாஸ் இன் இட்டாலி. இதுக்கப்புறம் டேரெக்டாக கிளாஸ் இன் இட்டாலி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மேலே ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுலேயும் கான்ட்ராக்ட் சைனிங்கில் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேசுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஹார்ட்டோ எவ்வளோ மிரட்ட போகிறாரு அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ட் அதை காத்திருக்கவும் செய்கிறாங்க. அடுத்தது பிராக் லெஸ்னரோட செக்மெண்ட். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக பிராக் லெஸ்னர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அட்வர்டைசர். எஸ், பிராக் லெஸ்னர் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் டபிள்யூபிள்யூ எந்த விதத்துலையும் அட்வர்டைஸ் பண்ணாட்டாலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓபா கிக் ஆஃப் த மண்டே நைட்ரா, ஓபா ஃபெமி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவை ஓப்பனிங்கே பண்ண போகிறாராம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காருல, அதில் அக்செப்ட் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பிராகே நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓபா ஃபெமி சொல்லுவாராம். இதை தான் டபிள்யூபிள்யூ அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. மேபி பார்லிமெண்ட்டுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏதாவது செக்மெண்ட் நடக்கலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் அட்வைஸ் பண்ணல, அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அட்வைஸ் பண்ணால் 100% வருவார்னு சொல்லலாம். ஸோ மேபி பால் ஹேமனுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கான்டாக்ட் செக்மெண்ட் நடக்கலாம். இது வரைக்கும் ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்குமான செக்மெண்ட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்பீச் நடந்ததே இல்லை. அதாவது ரெண்டு பேரும் மாற்றி பேசினதில்லை. மேபி பால் ஹேமனும் ஓபா ஃபெமியும் நேருக்கு நேர் பேசுகிற செக்மெண்ட் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளாஸ் இன் இட்டாலியில் தற்போதைக்கு 5 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பிரான் பிரேக்கருடைய மேட்ச் நிலுவையிலேயே இருக்குது. பிரான் பிரேக்கருக்கும் சரி செத்ரோல்ஸுக்கும் சரி நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த பகை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது, நிற்காமல் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெளிவான பதில் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது செத்ரோல்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான ரீமேட்ச் கிளாஸ் இன் இட்டாலியில் நடக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் கூட சேர்ந்து செத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சுக்காக மேபி கிளாஸ் இன் இட்டாலியில் முதல்ல. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னோம்ல 2 மேட்ச், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மேபி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலியில் நடக்கிறபடி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி கிளாஸ் இன் இட்டாலியில் 5 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வழக்கமாக ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு பேப்பருக்கு 5 மேட்ச் தான் நடத்துவார். இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த மேட்சை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இன்டர்வியூவில் ட்ரிபிள் ஹெச் கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலி எப்படிப்பட்ட ஒரு பேப்பரியூ அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் ரசல் பலுசாவை எப்படி ரசல்மேனியா மாதிரி ப்ரமோட் பண்ணி ரசல்மேனியா ஷோ மாதிரி நடத்தினோமோ அதே போல் கிளாஸ் இன் இட்டாலி இட்டாலி மக்களுக்கு ரசல்மேனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி கிளாஷ் பேப்பரையும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலி நாட்டில் நடத்துகிறாங்க. அதாவது கிளாஷ் பேப்பரின்னு சொல்ல முடியாது, பேப்பரியூவே ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், பேப்பரியூ வீக்லி ஷோ இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா லைவ் இவெண்ட் இதெல்லாம் இட்டாலியில் நடத்திருக்கிறாங்க. ஒரு பேப்பரியூனா தானே ஸ்பெஷல். அதில் ரோமன் இருப்பார், பிராக் இருப்பார், செத்து இருப்பார், குண்டு இருப்பார், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த முதல்ல அப்படிப்பட்ட ஒரு பேப்பரியூவாக ஃபஸ்ட் டைமாக கிளாஷ் பேப்பரில் தான் இட்டாலியில் நடத்துகிறாங்க. அதனால தான் பேரையே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரசல்மேனியா அளவுக்கு நீங்கள் எதிர்ப்பு
எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஏஜ் சொல்லியிருக்கிறதுனால மேபி ரிட்டர்ன்ஸையும் மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குவாலிட்டியாக தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ்லாம் வச்சாருன்னு வைங்களேன், உண்மையிலேயே கிளாஸ் இன் இட்டாலி இந்த வருடத்தின் சிறந்த பேப்பரே ஆயிரும். நீங்கள் எத்தனை பேர் கிளாஸ் இன் இட்டாலிக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் வந்து இதை ஒரு ரெசல்மனியா மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். கிளாஷ் பேப்பர் வியூவை டபிள்யூ பார்த்தீங்கன்னா மார்ச் 31 தான் நமக்கும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் சண்டே பாட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு பார்க்க போகிறோம். எஸ், இட்டாலி நாட்டில் தான் ஸ்மாக் டவுன் நடக்குது அப்படிங்கிறனால அந்த டைமும் மாறும். அதே மாதிரி கிளாஷ் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது. ஏன்னா இட்டாலி நாட்டை பொறுத்த வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா நம்ம டைமோட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 12 hours. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு நடந்து நம்ம காலையில் பார்க்குறோம். பட் ஆனால் இட்டாலியை பொறுத்த வரைக்கும் டைம் ரேஞ்சின் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. அப்படிங்கிறதுனால நாம் பார்த்தீங்கன்னா இதை நைட்டு 11:30 மணிக்கு பார்க்க போகிறோம். ஸோ சண்டே மேபி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சண்டே லீவாக இருக்கும். சாட்டர்டே முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களா? அப்படி இருக்கிறவங்க சாட்டர்டே நைட்டு 11:30 மணிக்கே கிளாஷ் பேப்பர் லைவாக போடுவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணலை, ஃபேன்ஸே மிரண்டிருக்காங்க. இது பாபி லாஸ்லி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. இதுவும் பாபி லாஸ்லி தான். எஸ், இது பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா சிறு வயதில் 23 வயசில் எடுத்த ஃபோட்டோ. இதில் பாபி லாஸ்லி ECW சாம்பியனாக இருந்திருக்காரு. ECWவில் ஒர்க் பண்ணும்போது ரசல்மேனியா 25, ஆக்சுவலி இப்போ ரசல்மேனியா 42 வரப்போகுது. ஒரு 42 முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் 43. அப்போது 25 எடுத்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஆயிடுச்சா. இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு. இப்போ பாபி லாஸ்லி WWEல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாபி லாஸ்லி WWEல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்திருக்காரு, அண்ட் நவ் இதே போல தான் இருக்கார். அதாவது பாபி லாஸ்லி 23 வயசில் ரெஸ்லிங் பண்ணும்போது எந்த லுக்கில் எப்படி இருந்தாரோ அதே லுக்கில் ஸ்டில் பாபி லாஸ்லி இருக்கார். அதாவது ஒரு டயலாக் உண்டுல்ல, எங்க உங்களுக்கு வயசே ஆகாதா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகிறதில்ல. இது பாபிக்கு 100%. இப்போ மொட்டை அடித்தா மேக்ஸிமம் எனக்கு தெரியும் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வயசை காட்டாது. ஏன்னா முடி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயசை காட்டும், கொட்டுறது வெள்ளையாகிறது. பாபிக்கு முடி இல்லை, சொட்டத்தலை, அதனால் மொட்டை அடிச்சிருக்காரு, ஓகே தான். ஆனாலும் அவருக்கு வயசை கொஞ்சம் கூட காட்டல பாருங்களேன். இப்போ இது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, இதே பாபி லாஸ்லி தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியே இருக்காரு. என்னப்பா ஓவராக பில்டப் போடுற? சரி, பாபிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 39 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. நம்ம ஜான்சனா வயசுங்க, நம்ம ஜான்சனாவே ரிட்டையர் ஆகிட்டார், அவர் வயசாகிட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பாபிக்கு வயசாகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அவருக்கு 49 வயசு. யாட்டேங்கப்பா மவனை, இதெல்லாம் நம்ப முடியுது. அந்த ஆளை பார்த்தா 49 வயசு மாதிரியே அங்கே இருக்குது, அப்படி சண்டை போடாரு. ஆனால் பாபி லாஸ்லிக்கு 49 வயசாயிருச்சு. மனுஷன் இன்னும் 30 வயசு ஆள் மாதிரி இருக்கார்ல. ஐயோ, பிராண்ட் பிரேக்கர் ஒன்றை மாதிரி இருக்காயா பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் மேபி இதை பார்த்து நான் இப்போ 49ன்னு சொன்னோன்னு சில பேர் உண்மையிலேயே 49 ப்ரோ பார்க்கறதுக்கே தெரியலையே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நம்பலைன்னா அதுதான் நிஜம். சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் ஆக்சுவலி இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸுக்கு பர்த்டே. ரோமனுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. மேபி இந்த வீடியோவுக்கு ஒரு 300-400 லைக் கிடச்சின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஈவினிங் ரோமனுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். போடலாமான்னு ஐடியா கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா?